கேட் கீப்பர் கொடுத்த பரபரப்பு வாக்குமூலம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் தனியார் பேருந்து மேல ரயில் மோதிய விபத்துல 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கிடுச்சு. இதுல இன்னொரு பெரிய சோகம் என்னன்னா, உயிரிழந்த 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பி என்பதுதான். வட மாநிலத்தை சேர்ந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா தான் இந்த கோர விபத்துக்கு காரணம்னு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதோட கைது செய்யப்பட்டு இப்ப கடலூர் மத்திய சிறையில இருக்காரு. இதுக்கிடையில போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில அவர் பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதாவது காலை 7:05 முதல் 7:25 மணி வரைக்கும் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்ததால நிறைய வாகனங்கள் வரிசை கட்டி நின்னிருக்கு. வாகனத்தோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போனதால கேட்டை திறந்தேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலி இதுக்கு முன்ன விபத்துக்குள்ளான வேனை ஓட்டின டிரைவர் ரயில்வே கேட்டை திறக்க சொல்லி கேட் கீப்பர் கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் ஒரு தகவல் உலா வந்ததும் குறிப்பிடத்தக்கது. பங்கஜ் சர்மாவோட அலட்சியத்தால ஒன்றுமறியாத 3 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பெரும்பாலான ரயில்வே ஊழியர்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களாகவும் தமிழ் தெரியாதவர்களாகவும் தான் இருக்காங்க. இதுவும் விபத்துக்கான முக்கிய காரணம்னு பொதுமக்கள் கொந்தளிக்கிறது குறிப்பிடத்தக்கது.